வலது கை, இடது கை. ஆமாம் தாத்தா, வலது கை, இடது கை. இதில் என்ன விசேஷம் தாத்தா? அதற்கு முன் உங்கள் அனைவருக்கும் தாத்தாவின் அன்பு அன்பு முத்தங்கள் என்று சொல்ல ஆசைப்படுகிறேன். ஓகே, என்னுடைய அன்பு வணக்கங்களும் இல்லை, அன்பு முத்தங்களும் இல்லை. இந்த அன்பிலே அனைத்தும் அடங்கியிருக்கிறது. ஏன் கடவுளே அதற்குள் அடிமையாகிவிட்டிருக்கிறார். நாம் எல்லோரும் அடிமைகள். அன்புக்கு நாம் அடிமை. தாத்தா, ஆமாம், அது என்னவோ முன்ன வலது கை இடது கை என்று காட்டினீங்கள். என்ன தாத்தா? என்னென்றால், நாம் ஒருவருக்கு தர்மம் செய்யும்போது, உதவி செய்யும்போது, இல்லை ஏதாவது நாம் அவர்களுக்கு ஏதாவது நாம் கொடுக்கும்போது, வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் இருந்தால் நன்றாக இருக்கும். ஏன் தாத்தா, இடது கை பிடிங்குமா? இல்லை சொல்கிறாங்களே, ஒரு கைக்கு மற்றொரு கை உதவியாகத்தான் இருக்கும். ஓகே சொல்லுங்களே. அந்த மாதிரி நாம் ஏதோ ஒரு காரியத்தை செய்தாலும் பிரதி பலன், ஒரு எதிர்பார்ப்பை எதிர்பார்க்காமல் நாம் உதவி செய்வது நல்லது. நாம் சொல்லுங்களே, நாம் எந்த ஒரு பிரதி பலனையும் எதிர்பார்க்காமல் நாம் உதவி செய்ய வேண்டும். நாம் உதவி செய்தால் அவர்கள் நமக்கு மீண்டும், அதான் நீ சொன்னீங்கல்ல தாத்தா, பந்தை எடுத்து போட்ட காலத்து பந்து தானே வரும் நம்மளுக்குன்னு. அந்த மாதிரி அந்த போட்டால் அந்த பந்தை அந்த சூட்டில் போட்டால் வரும் என்ற எண்ணத்தோடு நாம் அந்த பந்தை எறியக்கூடாது. நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்தால் அவர்கள் நமக்கு பிரித்து பண்ணாக அவர்கள் உதவி செய்வார்கள். ஓகே, ஒருத்தருக்கு நம்ம பரிசு கொடுக்குறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். நம்ம இப்போ இவனுக்கு பரிசு கொடுத்தால் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அவன் பரிசு கொடுப்பான். நான் ஒரு 1000 ரூபாய் அவனுக்கு இனாம் இல்லை, பரிசு மொய் கொடுத்தால் அவன் ஒருவேளை 2000 ரூபாய் கொடுப்பான் என்ற எண்ணத்தோடு தயவு செய்து நாம் அந்த பரிசை கொடுக்கக்கூடாது, இனாமை கொடுக்கக்கூடாது. இந்த இனம் என்னுடைய அன்பை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று நினைத்து கொண்டு அன்பை எப்படி கொடுப்பது? அன்பை இதுவரை யாரும் பார்த்தது கிடையாது. அப்போ எப்படி அன்பை கொடுப்பது என்றால், ஏதாவது ஒரு டோக்கன், ஏதாவது ஒரு ரூபா, மணி, அல்லது ஏதாவது பரிசு பொருள், இவைகளை கொடுத்தால் அதனுள்ளே நமது அன்பு அடக்கியிருக்கும். அந்த எண்ணத்தோடு தான் நாம் எந்த ஒரு நல்ல காரியங்களையும் செய்ய வேண்டும். தாத்தா, ஆமாம் தாத்தா, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தாத்தா. நம்ம யாருக்குன்னா ஒரு எதையும் உதவி பண்ணாக்கா அது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. பாப்பா, இந்த 10 ரூபா போய்ட்டு காஃபி சாப்பிடுப்பா சொல்லிட்டு இப்படி அப்படி பார்த்து எல்லோரும் பார்க்குற மாதிரி இருந்தாக்கா அது ஏழைக்கு இல்லை வாங்கிக்கோ அப்படின்னு கொடுக்கறதுக்கூடாது. கையை மறைச்சு கொண்டு அவனுக்கு கொடுத்துட்டு போ.
எப்படி தாத்தா இப்படி சொல்கிறாங்களே, மண் சாப்பிட்டாலும் மறைவாக சாப்பிடு, மண்ணை சாப்பிட்டாலும் மறைவாக சாப்பிடுன்றாங்களே, அப்படி சொல்கிறாங்களே. ஓகே செல்வங்களே, அதிக விளக்கம் வேண்டாம். மீண்டும் சந்திப்போம். நான் அதிகமாக பேசிக்கொண்டு நான் ஏதோ நல்லவனாக ஏதோ நல்லது சொல்கிற மாதிரி தெரியக்கூடாதுன்றதுக்காக நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் சொன்னது உங்களோடு இருக்கட்டும். அதை கடைப்பிடியுங்கள். தாத்தா கொடை பிடிக்கட்டுமா? தாத்தா பழைய தொப்பி திருப்ப வந்துட்டுக்குது. ஆமாம் சொல்கிறீங்களே, மேலே இருந்தது, அது செல்ஃபில் இருந்தது, எடுத்து போட்டுனுக்கிறேன். ஓகே ஓகே.